my dear students and parents, நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேங்க. நம்ம எய்ம்ஸ் நியூ டெல்லியில இருந்து பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், பிபிபிஎஸ்சி எல்லா அப்ளிகேஷனும் ஓபன் ஆயிருக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும், எங்க போய் அப்ளை பண்ணணுங்கிற எல்லா ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உடனே ரிலீஸ் ஆகிற எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸையும் நான் வந்து உடனே போட்டுருவேன். சோ எந்த அப்ளிகேஷனையும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க எய்ம்ஸ் பிஎஸ்சி கோர்சஸ் ஆஃப் 2026 மேல வந்து விஷுவல் பண்ணிருக்காங்க. சோ இதோட அப்ளிகேஷன்ல ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிஎஸ்சி எம்எஸ்சி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷனை தான். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு போவோம். இதுல வந்து பிஎஸ்சி கோர்சஸ் அட் எய்ம்ஸ் ஃபார் 2026 செஷன் இருக்கு. சோ இதுல ப்ராஸ்பெக்டர்ஸ், கிரியேட் a நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளைன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு ஃபுல்லா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அதை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுக்குறேன். பிஎஸ்சி கோர்ஸ் 2026ல பாத்தீங்கன்னா டோட்டலா 18 இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பிஎஸ்சி கோர்ஸ் வந்து அவைலபிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கோர்ஸ் வந்து நம்ம எய்ம்ஸ் மதுரையில வந்து இப்போதைக்கு அவங்க வந்து சொல்லல. ஆனா 18 எய்ம்ஸ் வந்து ஆல் ஓவர் த இந்தியா இருக்கு. ஸோ இந்த 18 எய்ம்ஸ்லயும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து சீட்ஸ் இருக்குது. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆனது வந்து 25/3/2026 அன்னைக்கு. ஸோ இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 24 ஏப்ரல் 2026 5 PM க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ள போய் அப்ளை பண்ணிருங்க. இவங்க எக்ஸாம் வந்து பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி கொடுக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸ் 3 கோர்ஸுக்குமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இதான் எடுப்பாங்க. இங்க நம்மளுக்கு நீட் ஸ்கோர் தேவையில்லை. 100% ட்ரூ. நம்ம வந்து இவங்க வைக்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா போதும். இந்த சீட்டு இவங்க கொடுக்குற இந்த 18 இன்ஸ்டிடியூட்ஸ்ல எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வேணாலும் நம்ம போய் ஜாயின் ஆயிடலாம். ஸோ இங்க நீட் ஸ்கோர் தேவையில்லை. ஸோ இந்த 3 எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிபிபிஎஸ்சி தான் 30th May நடக்க போகுது எக்ஸாம். செகண்ட் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங், இது வந்து 27 June 2026. அடுத்தது வந்து பிஎஸ்சி அலைடு ஹெல்த் கோர்சஸ் வந்து 4th July. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமா பிபிபிஎஸ்சி நடக்கும், செகண்டா வந்து நர்சிங் நடக்கும், தேர்டா வந்து அலைடு ஹெல்த் கோர்சஸ் நடக்கும். ஸோ இந்த டேட்டை பாத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் டேட்டு, எப்போ வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும், காஸ்ட் கேட்டகரிக்கும் அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிசர்வ்டுக்கு வந்து 2000, ஓபிசிக்கு வந்து 2000 தான், ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சிக்கு வந்து 1600, எஸ்டிக்கு வந்து 1600, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் 1600. இதே டிசபிலிட்டி ஸ்டூடெண்டா யாராச்சும் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நோ சார்ஜஸ். ஸோ அடுத்ததான் இங்க 6 அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து அஃபைல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, இது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ். பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. அண்ட் தேர்ட் ஒன் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங். ஃபோர்த் ஒன் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக். பிஎஸ்சி இன் டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட். பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன். பிஎஸ்சி இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த 6 கோர்ஸும் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு, என்ன எலிஜிபிளா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அலைடு ஹெல்த் கோர்சஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் 18 இன்ஸ்டிடியூட்ல சொன்னல, அந்த 18 இன்ஸ்டிடியூட்ல எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ல எந்தெந்த கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அப்புறம் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுலதான் அவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி டோட்டலா பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 725 சீட்ஸ் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங்க்கு வந்து 1366, டோட்டலா 19 இன்ஸ்டிடியூட்ஸ்ல 1366 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, மத்த எல்லா கோர்ஸ்லயுமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே ஜாயின் பண்ணலாம். ஆனா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் கோர்ஸ்ல ஃபீமேல் மட்டும்தான் அலௌட், அதுவும் கம்பல்சரி ஹாஸ்டல். ஸோ இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சிலையும் 50 சீட்ஸ், அதுல 30 சீட்ஸ் வந்து அவுட் சைட் கேண்டிடேட்ஸ்க்கும், எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 20யும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ் வந்து எவ்வளவு டியூரேஷன்ங்கிறத இங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 4 இயர்ஸ் கோர்ஸ், இந்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக்னா 2 இயர்ஸ், இதே பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் 18 எய்ம்ஸ்ல வந்து அவைல் பண்றாங்க, அதுல வந்து 4 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் எவ்வளோ இயர் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்லயும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அங்க ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்டை பத்தியும். ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷன் சீட்ஸும் அவைலபிள் இருக்கு. அதர்வைட் பேக்வர்ட் கிளாஸ் 27%, ஷெட்யூல்டு கிளாஸ் 15%, ஷெட்யூல் ட்ரைப் வந்து 7.5%, எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் வந்து 10%. ஸோ இது எல்லாம் ஒவ்வொன்றையும் யார் எந்த கேண்டிடேட்டா இருக்கீங்களோ அவங்க வந்து பாத்துக்குங்க. ஸோ இது எங்க போய் நம்ம ஓபன் பண்ணோம், இந்த வெப்சைட் www.aimsexams.ac.in. நீங்க ஜஸ்ட் கூகுள் போயிட்டு கூகுள்ல வந்து இந்த லிங்க் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே இங்க உள்ள வந்தாலும் உள்ள வந்துட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அட்மிஷன் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங்க்கு 55% ஃபார் ஜென்ரல், 50% SC/ST, இந்த இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருக்கணும், அப்பதான் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கும் என்னென்ன கிரைட்டீரியாவோ அந்த பேஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் இருந்தா தான் அட்மிட் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் திங் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியா நடக்கும், அலைட் ஹெல்த் சயின்ஸுக்கு தனியா நடக்குதா. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 hours எக்ஸாம். இந்த 2 hoursல வந்து 4 பார்ட்ஸா இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜிகேன்ட்டு. 2 hours எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பிசிக்ஸ்ல 30, கெமிஸ்ட்ரியில 30, பயாலஜில 30, ஜிகேல வந்து 10. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ்க்கு 2 hours எக்ஸாமினேஷன். இந்த 2 hoursல வந்து இந்த 100 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதே அலைடு ஹெல்த் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 hours தான் எக்ஸாம். இவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படி கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த 30 கொஸ்டின்ஸ் ஈச். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ் வந்து ஒன்னா பயாலஜி அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா மேக்ஸ் அட்டன் பண்ணலாம். அதான் சொல்லுங்க, பயாலஜி பார்ட் ஆர் மேக்ஸ் பார்ட் எது வேணாலும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணா போதும். அப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அட்டன் பண்ணலாம், ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கட் ஆஃப் எவ்வளவு இருந்தா எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கோர்சஸ் வந்து 50% ஃபார் அன்ரிசர்வ்டு, 45% ஃபார் ஓபிசி அண்ட் 40% ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் எடுக்கிறவங்க தான் அட்மிட் ஆவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீமிங் சொல்லிக்கிறாங்க, என்ன கரெக்டா மார்க் வாங்கினீங்கன்னா +1, ராங் அப்படின்னா -1 மார்க். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து கொடுக்கறது இல்ல, ஃபாரினர்ஸ்க்கும் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு ஒரு சீட்டும், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பிஎஸ்சிக்கு ஒரு சீட்டும், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங்க்கு 5 சீட்டும் அவங்க வந்து அவைல் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஃபீஸ். நான் ஏன் வந்து எய்ம்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து இங்க இருக்கிறதுலயே ஆல் ஓவர் இந்தியால ரொம்ப ரொம்ப காஸ்ட் லெஸ் ஆனது, ஏன் நோ காஸ்ட்னு கூட சொல்லுவோம், ஃப்ரீயா படிச்ச மாதிரி படிக்கிறது தான் இங்க வந்து எய்ம்ஸ்ல படிக்கிறதுக்கு சமம். ஏன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் 4 இயர்ஸ்க்கு சேர்ந்தே ஒன்லி 600 தான் 4 இயர்ஸ்க்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிபிபிஎஸ்க்கு வெறும் 200 தான். அதே வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ்க்கு வெறும் 300 தான். ஸோ இந்த ஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிடறோம். ஹாஸ்டல் அகாமடேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணும். பிபிபிஎஸ்சிக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாது, வெளியிருந்து ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல யாரு ஸ்டே பண்ணணும்னு சொல்லி இங்க ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் திங் போட்டோ எவ்வளவு கேபி இருக்கணும், 15 to 100 கேபி போட்டோ இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த போட்டோ சிக்னேச்சர்ங்கிறது வந்து 20 to 100 கேபி இருக்கணும்னு சொல்றாங்க. ஜேபிஜி ஃபைலா இருக்கணும், பிளட்டா இருக்கக்கூடாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான் வைக்கணும். நீங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான், நீட் மாதிரி ஆல் 10 ஃபிங்கர்ஸ் கிடையாது, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான்.
சோ இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. எப்படி போட்டோ சைஸ் இருக்கணும், சோ எது ரைட் எது ராங், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதுதான் கரெக்ட், அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் ராங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க படிச்சா உங்களோட கரியரே வந்து ரொம்ப ஹை லெவல் போயிரும். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஃபில்அப் பண்ணி அதையும் அனுப்பணும். உங்களுக்கு ஏதாச்சும் குவயரி இருந்ததுன்னா இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து குவயரி வந்து ரைஸ் பண்ணி அனுப்பலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஸோ எம்எஸ்சியோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிளியரா வந்து உங்களுக்கு நான் எம்எஸ்சி அப்ளிகேஷன் பத்தின ஃபுல் டீடைல் சொல்றேன். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுன்னா அதே என்சிஆர்டி 11th and 12th சிலபஸ் தான். நீட் எக்ஸாம் விட கொஞ்சம் மாடரேட் லெவல் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா இங்க வந்து அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க அலைட் ஹெல்த் சயின்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கலாம், பிபிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும், பிபிபிஎஸ்சினா ஜிஎன்எம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.